நீளம் பொருளு கண்டிடும் உற்றார் உறவினரு கட்டின வீடும் நீளம் பொருளு கட்டிடும் உறவினரு கொடுவிட்டு ஆவி போனாய் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகுமாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணமோர் நாள் சந்திக்குமே மறவாதே ஆண்டவரை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமெல்லாம் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகரேசு வழி அவரே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உணர்ந்தளிப்பார் சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உணர்ந்தளிப்பார் உன் பேரை ஜீவன் புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார் வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் நல்லவர். பாடல் 154வது பாடல் தேடுங்கள் கண்டடைமே தேவதூதன் திருமுகம் காண என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். பாட புஸ்தகத்திலே 154வது பாடல்.
தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். சென்றவனால் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். சென்றவனால் எல்லாம் காத்தார், எந்த சேதமும் வந்தணுகாமல். இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. இந்த புது தினம் கண்டடைய தந்தனரே தமது கிருபை. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். நல்ல சுகம் பெறந்தந்து தம் வல்ல நல்லாவியும் மீண்டு. நல்ல சுகம் பெறந்தந்து தம் வல்ல நல்லாவியும் மீண்டு. வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தவந்தனிலே பொழிந்தார். வெல்ல பிசாசை ஜெயமெடுத்து சொல்ல தவந்தனிலே பொழிந்தார். தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். உன்னுடை தந்தார் தரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. உன்னுடை தந்தார் தரித்து இந்த ஊழிய பாதையில் காத்து. கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. கூப்பிடும் வேளையில் செவி கொடுத்து கேட்டிடும் யாவையும் ஈந்தனரே. தேடுங்கள் கண்டடைவீர். தேவதேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி. ஜீவனுள்ள நாளெல்லாம்
தேவனின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மலையாள பாடலை நாம் பாடலாம். பாடல் புஸ்தகத்திலே 2வது பாடல், இத்திரத்தோளும் ஏகோவா சகாயிச்சோ, இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 2வது பாடல், மலையாள பாடல் பகுதியில். இத்திரத்தோளும் ஏகோவா சகாயிச்சோ, இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஆகாரினை போல நான் கரஞ்சப்போ, யாக்கோபியை போல நான் கரஞ்சப்போ. ஆகாரினை போல நான் கரஞ்சப்போ, யாக்கோபியை போல நான் கரஞ்சப்போ. மறுபூமியில் எனக்கு ஜீவஜலம் வந்தனே. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. மறுபூமியில் எனக்கு ஜீவஜலம் தந்தனே. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஏகனாய் அந்நியனாய் பரதேசியாய் நாடும் வீடும் விட்டு நான் அலைந்தப்போ. ஏகனாய் அந்நியனாய் பரதேசியாய் நாடும் வீடும் விட்டு நான் அலைந்தப்போ. சொந்த நாட்டில் சேர்ந்து கொள்ளும் என்னுரட்சநாதனே. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. சொந்த நாட்டில் சேர்ந்து கொள்ளும் என்னுரட்சநாதனே. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. கண்ணீரும் துக்கமும் நிராசையும் பூர்ணமாய் மாறிடும் திகம்பரே. கண்ணீரும் துக்கமும் நிராசையும் பூர்ணமாய் மாறிடும் திகம்பரே. அன்னை பாடும் தூதகத்தி ஆத்துக்காடும் சுத்தருமா. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. அன்னை பாடும் தூதகத்தி ஆத்துக்காடும் சுத்தருமா. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. இத்திரத்தோளும் தெய்வம் என்னை நடத்தி ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஒன்றுமில்லாய்மையில் என்னை உயர்த்தி. இத்திரத்தோளும் யெகோவா சகாயிச்சு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாடல் புஸ்தகத்தில் 288வது பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ என்ற பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். பாடல் புஸ்தகத்தில் 288வது பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ, தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருக்கடலாம் ஈசன் அடியவர் பாசன், அருக்கடலாம் ஈசன் அடியவர் பாசன். உருக்கம்
ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இருக்கடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் இருக்கடங்களிலும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, நீ நல்லவர், 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 போதுமானவரே. அப்பா வருவாய் ஆண்டவரே. அப்பா எங்கள் மத்தியில் நீர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வருடத்தின் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா இந்த 2வது மாதத்தின் 2வது ஓய்வு நாள் ஆராதனைக்கு நம்மை கூட்டி வந்த சேர்த்த கிருபைகளுக்காக ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை பாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனை பண்ணுவேன் என்று சொன்னது போல தகப்பனே ஆண்டவரே அப்பா வனாந்திரத்தில் ஆண்டவரே தாவீது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து அவனை பாதுகாத்து வழி நடத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே தகப்பனே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் போதுமானவர் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மத்திலே கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மத்திலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 1-2 பேர் என் நாமத்தினால் கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக, எங்கள் மத்தியிலே இடைப்படுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவரே அப்ப நம்ம மத்தியிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஒருமனப்படுகிற இந்த ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. வாயினால நாம் துதிப்போம். நம் வாயினால நம்ம கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜாண்டவரே. வாரும் ஐயா போதகரே வந்தமிடம் தங்கிடும் சேருமையா பந்தினில் சேருமையா பந்தினில் சிறியவனாகை களிடம் சிறியவனாகை களிடம் ஒளி மங்கி உத்தமனே உத்தமனே
மகிமைப்படுத்துவோமா? ஹalleluya. ஆண்டவரே, ஒருமனப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீ கலங்காதே, நீ திகையாதே மகளே. ஹalleluya. 38 வருஷமாக வியாதியஸ்தனாக ஆண்டவரை படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை குலத்தவர்களை யாரும் ஆண்டவரை என்னை கொண்டு விட மாட்டேங்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே அவளோட நோக்கி, ஆண்டவரே உனக்கு விருப்பமா என்று கேட்கிறார். ஆண்டவரே நீ ஆயத்தமா என்று கேட்கிறார். நீ விருப்பமா இருக்கும் பொழுது, நீ வாஞ்சை உள்ள மகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிறார். நீ உண்மை உள்ள மகளாக, நீ வாஞ்சை உள்ள ஆத்துமாவை கர்த்தர் தன்னுடைய தண்ணீரினால் ஆவியினால் நிரப்புகிறவராக இருக்கிறார். தாகமுள்ளவனோட கேட்க கடவன், அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பன். ஹalleluya, ஹalleluya. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர் தகப்பனே. உளையான செற்றிலிருந்து, பள்ளங்களில் இருந்து எங்களை ஆழ்ந்த ஆண்டவரே குழிகளில் இருந்து நீ தூக்கி எடுத்தீங்க தகப்பனே. ஹalleluya, ஹalleluya. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும், அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கி விடும். இந்த லேசான உபத்திரவம் ஆகிற உலகம், ஆகின்ற உலகம் தேடவில்லை. காணாத பரலோகம், பரலோகம் நாடுகிறோம். ஆகின்ற உலகம் தேடவில்லை. காணாத பரலோகம், காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்ட பாக்கியம் நமக்கு, பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நிறுத்தப்பட்ட பாக்கியம், பாக்கியம் நமக்கு, பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து ஆண்டவரே, நீ மகளே, மகளே, நீ பயப்பட வேண்டாம் தகப்பனே. சோர்ந்து போகாதே. ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே கர்த்தர் கண்மணி போல பார்க்கிறார். ஆண்டவரே, உன் உள்ள கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில். ஆண்டவரே, விசுவாசிக்கப்படும். ஆண்டவரே, நீ தேவனை மகிமையை காண்பாய். உபத்திரவம் அது சீக்கிரம் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, உனக்கு பாடுகள் ஆண்டவரே குறைக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருடைய துருத்தியில் ஆண்டவரே உன்னை வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே அப்பா, அவர் ஆண்டவரே தாமதிக்கிறவராக அல்ல, நேர்த்தியான நேரங்களில் கர்த்தர் செய்கிறவர். அது தாமதித்தாலும் அவைகள் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya.
நீர் நல்லவர் தகப்பனே, நீர் போதுமானவர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, அவருடைய ஆண்டவரே கருத்திற்குள் ஆண்டவரே பலத்த கருத்துக்களை அடங்கி இருங்கள் என்று சொல்லும் பொழுது ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கார். ஏற்ற நேரங்களில் அவர் எல்லாவற்றையும் மாற்ற உண்மையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உன் துன்பத்தில் எல்லாவற்றிலும் நீ கர்த்தருடைய கருத்தில் ஒப்புவி, நீ கர்த்தருடைய கருத்தில் நீ ஒப்புவி. அவர் உன் வேண்டுதல்களை எல்லாவற்றும் விண்ணப்பங்களை அவர் பதில் அளிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, உந்தன் துக்க வாழ்வு இன்றோடு முடிந்தது. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. எழுந்து வா, போதும் பயந்தது, உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. துன்பமா, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கண்ணீர்களை எல்லாம் மாற்ற வல்லவர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, உன் மனதில் இருக்க வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, உன் உள்ளந்திரங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம், கலங்காதே. காற்றடிச்சால் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உன் துக்கங்களை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் உண்டு. போய்விடும், கலங்காதே. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நீ சுமக்க இனி தேவையில்லை, உன் சுக வாழ்வு இந்நாளில் துளித்தது. நீ சுமக்க இனி தேவையில்லை, ஆண்டவரே உன்னோடு துளித்தது. துன்பமா அது துயரமா, ஆண்டவரே லாசருவின் குடும்பத்தில் இருக்கும் வறுமையை கர்த்தர் மாற்றினார் அல்லவா? செடிச்சான், அதை மாற்றாலும் அறியாலும் ஆண்டவரே நாங்கள் என்ன செய்வோம் என்று கதறி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஆண்டவரே அங்கு அற்புதத்தை செய்தார். காற்றடிச்சார், வெயில் ஆண்டவரே கர்த்தர் அசாத்தியமானவைகள் சாத்தியமாக மாற்றுகிறவர் உண்டு. கலங்காதே, காற்றடிச்சார், வெயில் ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, மாற்றாளில் மரியாதை கண்ணோக்கி பார்த்தீரல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா தகப்பனே. ஆண்டவரே, நீ சிலுவையில் ஆண்டவரே அப்பா எங்கள் சுமையை சுமக்கும் பொழுது ஆண்டவரே அப்பா மரியாதை பார்த்து யோவானை பார்த்து நீ சொன்ன இதோ உன் தாய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்பா அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னது போல தகப்பனே, நீர் எங்கள் சுமைகளை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீங்கப்பா. எங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீங்க தகப்பனே. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அவன் படுக்கையில, மரண படுக்கையில லாசரு இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார். ஆண்டவரே, அவன் எழுந்து வந்தான். ஆண்டவரே அப்பா அவனை அவுற்று விடும்படியாக கர்த்தர் சொல்லும் பொழுது
கர்த்தர் மார்த்தாரின் மரியாளின் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். அற்புதங்களின் மூலமாக கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய அன்பிற்காக நன்றி ராஜா, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி தகப்பனே. உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. உந்தன் அன்பு போதும் ஐயா, உறவோ பொருளோ பிரிக்காதையா. என் நேசர் நீதானையா ஐயா, என் நேசர் நீதானையா. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். கண்ணீர் துடைக்கும், கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும், மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. கண்ணீர் துடைக்கும் காருண்யமே, மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே. விண்ணகர் பேரின்பமே, விண்ணகர் பேரின்பமே. அப்பா விண்ணகர் பேரின்பமே. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அனுதின உணவு, அனுதின உணவு நீதானையா, அன்றாட வெளிச்சம் நீதானையா. அனுதின உணவு நீதானையா, அன்றாட வெளிச்சம் நீதானையா. அருக்கடல் நீதானையா, அருக்கடல் நீதானையா. சொல்லுவோம், அப்பா உம்மை, அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி இயேசுவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உம்முடைய அன்பே பிரதானம், உம்முடைய அன்பே பெரியது, உம்முடைய அன்பே பெரியது. உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையில் உம்முடைய அன்புக்காக ஆண்டவரே, உம்முடைய கர்த்தாவே சோத்திரம் நெருக்கத்துக்காக நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். நன்றி 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 அப்பா. உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் உம்முடைய அன்பிலே எங்களை நிலைநிறுத்தி எங்களை வழிநடத்தும். எங்களை நன்றியுள்ளவர்களாக கர்த்தாவுடைய நன்றினால நிரப்ப முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு சோத்திரம் சோத்திரம். உடைய கரங்களை தாழ்த்துக்கிறோம், போட்டுக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ பலப்படுத்துங்கப்பா. உடைய நாமத்து மைமான சாட்சிகளை நிலைநிறுத்தும். உமக்கு நம்முடைய அன்பே பெரியது என்பதை ஆண்டவரை உணர்ந்து கர்த்தாவே உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் ஜெபிப்போம். 2 குறிப்புகளுக்காக. ஒன்று, நம்முடைய தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறதான அரசியல் சூழ்நிலைகள், கடவுள் நம்ம கொடுத்துருக்கிறதான ஒரு ஜனநாயக நாடு என்கிறதான அந்த ஒரு மேலான ஒரு உரிமையை நாம் எல்லாரும், இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் அந்தந்த மாநில மொழிக்குரியவர்கள் அவர்களுடைய எல்லா நன்மைகளையும் பெற்று எல்லாரும் மகிழ்ச்சியோடு வாழும். இதற்கு தடையாக எழும்புகிறதான காரியங்களை கடவுள் மாற்றும். அதுக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம்
நம்முடைய உச்சநீதிமன்றம். அதைத் தொடர்ந்து கல்வி, சுகாதாரம், இப்படி பல நிலைகளில் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதான அச்சுறுத்தல் எல்லாம் மாற்றும். அதற்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் பல நாடுகள், ஆனால் ஒரு ஒன்றியம். ஆனால் தமிழ்நாடு, அதுபோல் ஆந்திர நாடு, அப்படி கேரள நாடு, இப்படி பல நாடுகள் இதை ஒன்றாக இணைக்கும் போது இதை மாநிலம் என்று சொல்லி, நிலம் பெரிதாக இருக்குது, அது எல்லை பெருசு, அதனால் மாநிலம், பெரிய நிலமில் பெரிய நிலம். நிலப்பரப்பை மொழி வாரியாக பிரித்து அந்த மொழிக்குரியவர்கள் அந்தந்த பகுதிகளில் கலாச்சாரம், பண்பாடு ஒரு மொழிக்கு இருக்குது. இந்த கலாச்சாரம், பண்பாடு தான் அந்த இன்று வரை அது உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் அவர்களுக்கு என்னதான் காலம் ஆனாலும் சரி, அந்த கலாச்சார பண்பாடு அவங்கள மறுபடியும் அடையாளம் காட்டிடும். அதனால் நமக்கு என்ன ஒரு நாடு அப்படின்னு சொல்லும்போது, எல்லாரும் அவரவர்களுடைய உரிமையோடு அவர்கள் வாழ்ந்து ஒன்றாக இணைந்து இருப்பது தான் யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற, வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்திய தேசம் ஒன்றாக இணைக்கப்பட்டது. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்தியா என்பது இந்தி என்கிற அந்த மொழியினால் இந்தியா என்கிற பெயர் வரல. சிந்தியா என்கிற பெயரில் தான் இந்தியாங்கிற பெயர் வந்திருக்கு. சிந்தியா என்பது தமிழில் சொல்லலாம். ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்த அந்த பாரசீகர்கள் இந்த சிந்தியா என்று உச்சரிக்க முடியாததுனால இந்தியா என்று உச்சரித்தார்கள் என்பது வரலாறு. ஆனால் அவங்க தான் இந்தியா அப்படின்னு எழுதுகிறாங்க. ஸோ அதை சிந்து நதியை இந்து நதி என்று அவர்கள் அழைத்ததினால் இந்தியாங்கிற அந்த பெயர் இந்த பரப்பில் வாழ்ந்தவர்கள், நிலப்பரப்பில் சிந்தியாங்கிற அந்த நதியினுடைய, சிந்து நதி பாய்கிற பகுதிகளில் வாழ்ந்தவர்கள்லாம் சிந்துக்கள், இந்தியர்கள் அப்படின்னா சிந்தியர்கள்ன்றது தான் இந்தியர்கள் என்ற வார்த்தை. இதுவே அடிப்படையில் வைத்து தான் ஆங்கிலேயர்கள் இந்தியாங்கிற பெயர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இதை புரியாமலே இந்தி என்கிற ஒரு மாநிலம் இல்லை, இந்தி என்கிற ஒரு மொழி எந்த மக்களுக்கும் தாய்மொழியும் இல்லை என்பது இந்திய சுதந்திரத்தில் நமக்கு கிடைத்திருக்கிறதான வரலாறு. 14 மாநிலம் பிரிக்கப்பட்டது. அதில் ஒரு மாநிலம் கூட இந்தி மாநிலமாக அன்றைக்கு இல்லை. ஆனால் ஒவ்வொரு மொழிக்கு ஒவ்வொரு மாநிலமாக பிரித்தாங்க. அப்போ இந்திக்குன்னு ஒரு மாநிலம் பிரிக்க முடியாதது காரணம், இந்தி மட்டும் எங்கள் தாய்மொழி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு இந்தியை பேசுகிறவங்களும் இல்லை. இந்தியை பொதுவாக பேசினாங்க. அது ஏற்கனவே நம்ம ஆட்சி செய்த முகலாயர்கள் காலத்தில் இந்த இந்தி மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகினால் இது உண்மைகளை புரிந்து கொண்டு எல்லா மக்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்குண்டான காரியங்களை செய்யணும். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற தேர்தல் காரியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து ஆட்களை கொண்டு போகிறது, ஒரு 3 மாதத்தில் அவங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுத்துட்றது, பட்டியலில் சேர்த்துங்கன்னு சொல்கிறது, சேர்த்துக்கின உடனே அவங்களுக்கு ஓட்டு உரிமையை கொடுத்த உடனே கடகடன்னு ஓட்டு போடுவாங்க. போட்ட உடனே என்ன ஆகிடும், இன்னும் அடுத்த 6 மாதம் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே போய் உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது மாறிடும். அங்கே போய் ஓட்டு உரிமையை இன்னொரு மாநிலத்தில் போய் ஓட்டு போடுவாங்க. இப்படி டிரான்சிட் ஆகிட்டு இருக்கவங்கெல்லாம் ஓட்டு போட ஆரம்பித்தா அப்போ என்ன ஆகும், பல லட்சம் ஓட்டுகள் இப்படி திடீர்னு போனவங்கெல்லாம் போட்டு ஓட்டில் ஜெயிச்சிட்றாங்க. அப்போது அங்கே உள்ளூர் மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிக்க முடியாதவங்க, வெளியிலேருந்து வந்த மக்கள் போட்ட ஓட்டில் ஜெயிச்சு, ஆனால் உள்ளூர் மக்களை ஆள்வதற்கு வெளியூர்லேருந்து வந்தவங்க யாரை நினைக்கிறாங்களோ அவங்க தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது இப்போ நேற்றுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே கடன்னு கணக்கெடுத்து சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ஒன்று தெரியணும், நம்ம தேர்தல் ஆணையத்துக்கு 5 வருஷம் ஆட்சி செய்கிற போகிறவனை 3 மாதம் உட்கார்ந்துருந்தவன் தேர்ந்தெடுக்கிறது நியாயமா? 5 வருஷம் ஆட்சி பண்ண போகிறவரை 3 மாதம் இருந்தவன் தேர்ந்தெடுக்கலாமா? அப்போ அது நியாயம்னு சொல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 வருஷமாவது இருந்திருக்கணும் இல்லைங்க. அவனுக்கு தானே ஓட்டு உரிமை கொடுத்துருக்கணும். 3 மாதத்தில் 4 மாதம் 6 மாதத்துக்குள்ளே வர்றவனுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கொடுத்துட்டு உடனே அவங்களுக்கு கார்டெல்லாம் கொடுத்த உடனே ஓட்டு போட்டு அடுத்த ட்ரெயின் ஏறி அங்கே நேரம் அங்கே வேறு இடத்துக்கு போயிடுறான்.
இப்படி தான் நிறைய ஓட்டுகள் எல்லாம் என்னாவது திடீரென்று பெருகி இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொல்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலை இருக்கும் என்று சொன்னால் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நடக்கும். இதையும் தாண்டி தேர்தலுக்கு இப்போது தேர்தல் ஆணையரை அடுத்து தயார் பண்ணணும். அவரை எப்படி தயார் பண்ணுறது அல்லது அவரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு கேட்டால் 3 பேர் தேர்ந்தெடுப்பாங்களாம். யார் யாருன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். இவங்க 3 பேர் தேர்தல் ஆணையரை என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்னார், அவங்க 2 பேரும் ஒரே கட்சி, அவங்க 2 பேரும் ஓட்டு போட்ட உடனே என்ன ஆகுது, அவங்க சொல்கிறது தான் வைக்க போகிறாங்க. எனக்கு என்ன அங்கே வேலை, என்ன எதுக்கு அதை சேர்க்கணும்? தேர்தல் ஆணையரை என்ன பண்ண மாட்டாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதியை உள்ளே போட மாட்டாங்களாம். யாருமே இருந்த சட்டம் உச்சநீதிமன்ற நீதிபதியை எடுத்துட்டு இது 3 பேர் போதும் அப்படின்னா அங்கே எப்படி ஒரு நீதி இருக்கும்? சரியான முறையில் எப்படி போடுவாங்க? இப்போ இந்த கேள்வினால மறுபடியும் இப்போ கேஸ் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட்டு. ஆகினால் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய தேசத்தில் நடக்கிற இந்த தவறுகள் எல்லாம் சீர்படுத்தப்படணும். மக்களுக்கு நன்மையானதை செய்யணும். அந்தந்த மொழிக்கு உரியவங்க, அந்தந்த மாநிலத்துக்கு உரியவர்கள், அந்தந்த பகுதியை சேர்ந்தவங்க அந்த நாட்டை ஆள்வதற்குரிய உரிமையை பெறணும். அவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படணும். அவன் தான் அவன் ஊர் பிரச்சனையை பேசுவான். இலங்கை இப்போ எப்போ பார்த்தாலும் இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு மீனவர்களுக்கும் பிரச்சனை. அங்கே யார் போய் உட்கார்ந்து அதை பார்க்குறதுன்னா, ஒரு தமிழன் இங்கே இருந்திருந்தாங்க இப்போ கரெக்டாக பார்த்து என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் அங்கே போகிற, அவன் ஏன் இங்கே வர்றான், கரெக்டாக பேசுவான். ஆனால் நம்மளை ஜனங்களை பாதுகாக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. ஏன்னா நம்முடைய மொழிக்குரியவர்கள் அங்கே பார்டரில் இல்லை. இது அடிப்படையில் இருக்கிற பிரச்சனைகள். இதையெல்லாம் கடவுள் சரிப்படுத்தி நம்முடைய தேசத்தை சரியானபடி ஆட்சியில் இருக்கிறவங்க ஆள வேண்டும். தவறுகள் எல்லாம் சீர்படுத்தப்படணும். அதில் தேர்தல் ஆணையம் சரிப்படுத்தப்படணும். இதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த குறிப்பு வார்த்தை ஜெபிக்கலாம். சோத்ரம் 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 சோத்ரம். தகப்பனே, உம்மை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம், நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஹிருதயத்தோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஜனத்தை எனக்கென்ன ஏற்படுத்தினேன், இவர்கள் நாள்தோறும் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வேத வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே, ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவே இந்த ஆராதனை வேளையிலே இயேசப்பா தேசத்துக்காகவும் கர்த்தாவே, பொது கர்த்தாவே விண்ணப்பங்களுக்காகவும் நாங்கள் ஏறடிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் என் தகப்பனே நீர் ஆமேன் என்றும் கர்த்தாவே ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறபடியால் நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா. கர்த்தாவே, எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தாவே விசேஷமாக உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற கர்த்தாவே ஆட்சியாளர்களை உங்கள் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஜாதி மத பேதமின்றி என் தகப்பனே கர்த்தாவே, உயர்வின்றி தாழ்வின்றி ஏசப்பா ஆவியானவரை ஏக சிந்தையோடு ஏசப்பா கர்த்தாவே, நல் உணர்வோடு தகப்பனே மக்களுக்கு கர்த்தாவே வழிகாட்டிகளாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளத்தக்க என் தகப்பன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏழை பிள்ளைகள் ஒடுக்கப்பட்டு விடாதபடி கர்த்தாவே ஆவியானவரே, தாழ்த்தப்பட்டவர்களை இன்னும் கர்த்தாவே ராஜா நீங்கள் குனியுங்கள் கர்த்தாவே, உங்களை நாங்கள் கடந்து செல்கிறோம் என்ற கர்த்தாவே எண்ணங்கள் இல்லாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிமிர்ந்து நிற்கத்தக்க என் தகப்பன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே கர்த்தாவே. நாமும் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. என் தகப்பனே கர்த்தாவே, இந்த மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் ஒவ்வொரு மாநிலங்களிடம் இருந்து இருக்கிற கர்த்தாவே சுதந்திரத்தை பறித்து கொண்டிருக்கிறாங்க என் தகப்பனே கர்த்தாவே. என் தகப்பனே, ஒவ்வொரு கர்த்தாவே மாநிலங்களையும் கர்த்தாவே ஆவியானவரே கர்த்தாவே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற கர்த்தாவே ராஜா அமைச்சர்களுக்கு முதலமைச்சர்களுக்கு அதிகாரங்களை வழங்கிட என் தகப்பன் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆவியானவர் அந்தந்த மாநிலத்தின் மொழிகள் அங்கீகரிக்கப்படத்தக்க கர்த்தாவே, அந்தந்த மாநிலத்தின் தலைவர்களுடைய கர்த்தாவே பேச்சுகளை கர்த்தாவே ஆவியானவரை கூர்ந்தவர்கள் கவனிக்கத்தக்க என் தகப்பன் கிருபைகளை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சட்ட திட்டங்களை மாற்றிக்கொண்டு கர்த்தாவே மக்களை கர்த்தாவே ஏசப்பா துன்பப்படுத்துகிற துயரப்படுத்துகிற இந்த ஆட்சியாளர்களை என் தகப்பன் சீர்படுத்தும்
கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆமென், கர்த்தாவே. ஆமென். என் தகப்பனே ராஜா, இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையத்தை உமது திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசப்பா. நன்றி. ஆவியானவரே, அந்த தேர்தல் ஆணைய கர்த்தாவே, அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு கர்த்தாவே, என் தகப்பன் கர்த்தாவே, மனிதர்கள் என்ன நினைத்தால் உமது கர்த்தாவே எண்ணங்கள் இல்லாவிட்டால் ஏசப்பா அணுவேதும் அசையாது ஏசப்பா. நீ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நன்றி, தகப்பனே. நன்றி. உமது ஆளுகை அந்த இடத்துல நிலை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் தகப்பன் முறியடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, அகாஸ்வேருவின் கர்த்தாவே தூக்கத்தை கலைத்தது போல என் தகப்பனே, ஆமென். நேபுகாத் நேச்சரின் தூக்கத்தை கலைத்தது போல என் தகப்பனே ஏசப்பா, பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டு இருக்கிற அந்த அதிகாரிகளை கர்த்தாவே, அவருடைய தூக்கத்தை கலைத்து என் தகப்பன் கர்த்தாவே ஒரு தெளிந்த சிந்தைகளையும் தெளிந்த எண்ணங்களையும் என் தகப்பன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆமென், கர்த்தாவே. ஆமென். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று சொன்னீங்களே. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியாக தேச பிள்ளைகள் தத்தளிப்பின்றி வாழ்வதற்கு என் தகப்பனே ஏற்ற சூழ்நிலைகளை என் தகப்பன் ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். சமாதானத்தின் ஆளுகை எங்கள் தேசத்தில் இருப்பதாக ஆமென். நாடாளும் தலைவர்களை ஞானமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி. ஏழை பணக்காரன் அப்பா, உயர்வானவன் தாழ்வானவன் என்ற எண்ணங்கள் இல்லாதபடி சுதந்திரமாக ஒற்றுமை உணர்வோடு எங்கள் இந்திய தேசம் காணப்படத்தக்க உதவி செய்வீராக. ஆமென். உங்க நாம மகிமைப்படுவதாக துதிக்கிறோம் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் அப்படி செய்யப்படுறதுக்காக சோதம் பண்ணுவோம். சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்ததாக அமெரிக்க தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறதான அசாதாரணமான சூழ்நிலைகள்னால கிட்டத்தட்ட இந்தியர்கள் 7,5 லட்சம் பேர் வந்து அங்கே சட்ட விரோதமாக குடியேறியிருக்கிறவர்களோடு கூட சேர்த்து 7,5 லட்சம் பேர் வந்து திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதில் சட்டத்தை மீறி போய் அங்கே இருக்கிறவங்க 18,000 பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் திருப்பி அனுப்பப்படுறாங்க. அதில் ஒரு செட் அனுப்பிட்டாங்க முதல்ல, அடுத்த செட் ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இவங்கெல்லாம் வேலைக்காக போனவங்க சட்டவிரோதமாக போய் குடியேறிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அந்த பேச்சு. அதனால் அவங்களுக்கு கையில் விலங்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி கையில் விலங்கு கையிலேருந்து எடுத்து இடுப்புலேருந்து காலில் இப்படி விலங்கிட்டு அவங்கள வந்து ட்ரெயின் அது ஃப்ளைட் ஏற்றி கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க. அதுவும் என்னது, ஒரு சரக்கு வாகனம், சரக்கு ஏரோப்ளைனில் ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு மனித இனத்துக்கு ஒரு அவமானம். ஸோ அதனால் இன்ஹியூமன் அப்படி சொல்லுவாங்க. அதனால் அது மனித இனத்துக்கு எதிரான ஒரு மிருகத்தனமான ஒரு செயல் என்பது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் எங்கள் நாட்டு சட்டம் இப்படி தான், நாங்கள் இப்படி தான் செய்வோம், நீங்கள் தான் தப்பு செஞ்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு ஆடு மாடுகளை போல் நடத்தப்படுகிறார்கள் என்று எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறது, அது அவங்க நாட்டு சட்டம், நம்ம ஆளுங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருக்காங்க. இவங்களுக்கு அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்களெல்லாம் நாங்கள் வர வச்சுக்கிறோம் அப்படின்னு இவங்களாவது என்ன செய்யணும், பொறுப்பெடுத்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்கு எந்த இதுவும் பொறுப்பெடுக்கவே இல்லை. அதுக்கு எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க போல். ஆனால் அவங்களாம் மனுஷன் தானே. அவங்கள இத்தனை நாள் அங்கே வந்து வேலை செஞ்சுருக்கிறோம் பொழைச்சிக்கிட்டான்னு சொல்லி சொன்னாலாம் சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் தவறு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் அவர்கள் ஒரு மனிதர்களாக நடத்தப்படவில்லை என்பது தான் இன்றைக்கு பொதுவான ஒரு விஷயம். ஐநா சபை இதெல்லாம் தான் நாங்கள் எல்லாத்துலேருந்து வெளியில் வந்துட்டோம். ஆலைகளுக்கு ஐநா சபை வேண்டாம், நாங்கள் எதுலேயுமே தலையிடலை. இது வரைக்கும் அண்ணனை மாதிரி இருந்து எல்லாத்துக்கும் போய் பஞ்சாயத்து பண்ணி உலகம் முழுவதும் தன்னுடைய கையில் கட்டுப்பாட்டில் வச்சுருந்த அமெரிக்கா இப்போ நாங்கள் எதுலேயுமே தலையிட மாட்டோம், நாங்கள் தான் எங்கள் பொழப்பை தான் நாங்கள் பார்க்க போகிறோம், எவன் எப்படின்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா, ட்ரம்ப் வந்துட்டு ரொம்ப நல்ல நியாயமான காரியத்தை பேசுகிறதா தெரியுது. ஆனால் அடிமைகளை நடத்துவது என்பது மிக மோசமான ஒரு செயல். ஆகினால் ஒரு கிறிஸ்துவ நாடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதன் நிமித்தமாகத்தான் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ ஒரு கிறிஸ்துவ நாடுன்னு சொல்கிறீங்களே, அப்போ இயேசுநாதருக்கு உங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அப்போ மனிதர்களை மனிதனாக நேசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா? தவறு செய்கிறவனுக்கு தண்டனை கொடு, ஆனால் ஒரு மனிதாபிமானத்தோடு செய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அவங்க யாரும் முன் வரல. காரணம், இவங்க கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லி பேரில் இருக்காங்க, பழைய ஏற்பாடு தான் அவங்க கையில் வச்சுருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு சும்மா ஒட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்க அதை விட கீழ்ச்சிட்டு பழைய ஏற்பாடு கையில் வச்சுருக்கலாம். ஏன்னா அவங்க செய்கிறதெல்லாம் பழைய ஏற்பாடு தான், அவங்க பேசுகிறதும் பழைய ஏற்பாடு தான். அதனால் அது யூத மதமே தவிர அது கிறிஸ்துவ இயேசுநாதருடைய
கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்கிற இந்த நிலை. ஆகையினால் கடவுள் ஆனால் கடவுள் பிள்ளைங்க எல்லாம் இல்லை. கடவுள் பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, அங்கேயும் இருக்கிறாங்க, அவங்க செனட்லேயும் இருக்கிறாங்க. அதில் கடவுள் இரக்கம் பாராட்டி இப்படி நம்ம இந்திய மக்கள் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற அநேக நாடுகளிலிருந்து அங்கே குடியேறி இருக்கிறதான மக்களுடைய நிலைகள் மோசமாக இருக்குது. அதனால் அவங்களை கடவுள் பாதுகாக்கணும். ஒரு சரியான முறையில் அவர்களை ஒரு மனிதர்களாக பாவித்து அவங்களை என்ன செய்யணும், அவங்களை அடிப்படையான காரியங்களை, அவர்களுக்கு உரிமைகளை தந்து வழி நடத்தும். நம்ம இந்தியாவை விட 4 மடங்கு பெருசு பரப்பளவில் அமெரிக்கா. இந்திய மக்கள் தொகையில் 4 பங்கு கூட இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சட்டங்களை வைத்து இப்படி செய்கிறாங்க. கடவுள் படைத்த இந்த பூமியில் மனிதன் வாழ்வதற்காக கடவுள் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தினுடைய எல்லாமே எல்லா எல்லைகளும் மனிதனுக்கு தான் கொடுத்தார். ஆனால் மனிதர்களுக்குள்ளே பிரிவினைகளை ஏற்படுத்தி எல்லைகளை வைத்து கொண்டு மற்றவர்களை ஒருவன் உள்ளே வரவிடாமல் தடை செய்வது, உணவு, அவருடைய எல்லா பொருளாதாரம் எல்லாத்தையும் நசுக்குவது, இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமான செயல் என்பதை கடவுள் மனிதனாக தான் தவறு என்பதை சுட்டி காட்டினார். அது பேரை வச்சுக்கிட்டு தவறு செய்கிறாங்க. கடவுள் அவர்களுக்கு எடுத்துக்காட்டி எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஒரு சமாதானத்தை அமெரிக்கா மூலமாக உலகத்துக்கு கடவுள் கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த குறிப்பு வார்த்தை ஜெபிக்கலாம். நன்றி நன்றி நன்றி. தகப்பனே, உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, சோதரிக்கிறோம், உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க செய்த நல்ல கிருபைகளுக்காக அப்பா உம்மை சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம், எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். எங்கள் தேச மக்கள் அப்பா சோத்ரம் ராஜா. ஆண்டவரே ஒரு விலங்குகளை போல ஆண்டவரே கர்த்தாவே சோத்ரம், அவர்கள் அனுப்புற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீரே ராஜா. ஆண்டவரே இந்த காரியங்களில் இருந்து ஆண்டவரே இனி வருகிறவர்களுக்கு ஆண்டவரே தேவன் ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் ஒரு நல்ல டிராவலை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே இதற்கு துணையா இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார் ராஜா. அவர்கள் ஊர்ல இருக்கிற ஆண்டவரே அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் நீர் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறார் ராஜா. ஆண்டவரே அசாத்தியமானவர்களை நீர் சாத்தியமாய் மாற்றி கொடுக்கிற நல்ல தகப்பனா இருக்கீங்க அப்பா. சோதரிக்கிறார் ராஜா. ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே மக்களை குறித்து ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே இது தவறு என்று உணர்ந்து கொள்ளும்படியான நல்ல ஞானத்தை கொடுப்பீராகப்பா. இருதயத்தில் நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். மனிதர்களை ஆண்டவரே மனிதர்கள் மாறி நடத்தக்கூடிய ஆண்டவரே கர்த்தாவே நல்ல ஆண்டவரே எண்ணங்கள் உள்ள தலைவர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த குழுவில் இருந்து ஆண்டவரே இனி ஒரு மக்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே சோத்ரம் 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 சமாதான ஆண்டவரே அவர்களுடைய தேசத்துக்கு வரத்தக்கதாக தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல ஆண்டவரே இந்திய தேசத்துல இருக்கிற தலைவர்களை உமது கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்களும் ஆண்டவரே கர்த்தாவே சோத்ரம் சோத்ரம் இது தவறு என்று அறிந்து ஆண்டவரே இரு நாட்டு தலைவர்களும் பேசி ஆண்டவரே சோத்ரம் ராஜா இதற்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சோத்ரம் சோத்ரம். மக்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு இருப்பதற்கு தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் ஆண்டவரே பெரியவர்கள் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒரு குடும்பத்துல ஒருத்தர் வராம இந்த காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீரே ராஜா. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே கர்த்தாவே ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவர் ஆண்டவரே கர்த்தாவே நல்ல காரியங்களை செய்யறதற்காக நன்றி அப்பா. சோதரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய சேவகர்களை சோதனை பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அன்பும் இருக்கும் நான் பரிசுத்த பிதாவே, இந்த நாளில் கூட நாங்கள் வைத்த விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் வாழ்கிற எங்கள் தேசத்திலும் உலகம் முழுவதற்கு எல்லா மக்களுக்கும் ஒரு சமாதானத்தை நீர் அனுப்பி ஆண்டவரே மகிழ்ச்சியோடு எல்லாரும் வாழ்வதற்குரிய வழிகளை நீர் செய்து தர விடமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.